ஸ்டீஃபன் ஒரு தமிழ் படம் டைரக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 5 பிரீமியர் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தமிழ் சீரிஸ் குற்றம் புரிந்தவன் சோனி லிவ்ல டிசம்பர் 5 பிரீமியர் ஆக போகுது. இதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் ஒரு படம் ஒன்று இப்ப நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அனஸ்வர ராஜன் ஃபீமேல் லீடா பண்றாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. மதன் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ரெட்டதல மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. கரிஷ் கல்யாண் 15 மூவிக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. பிரபாஸோட தி ராட்சசாப் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் 23 ரிலீஸ் ஆக போகுது. இதை இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாருதி டைரக்ஷன்ல பிரபாஸ், நித்யா அகர்வால், மாளவிகா மோகனன், யோகி பாபு நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. ஜனவரி 9 மூவி ரிலீஸ் ஆகும். தமிழ் வெர்ஷன் மட்டும் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியால நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லிருப்பேன். இதை இப்ப அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியால தான் நடக்க போகுது. கோலாலம்பூர்ல உள்ள புக்கிட் ஜாலில் ஸ்டேடியம்ல இந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. இதை மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய வீடியோ கூட விட்டுருக்காங்க. இது ஒரு நார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா இல்லாம ஒரு எமோஷனல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா கூட இது இருக்கு. இங்க ஆடியோ லான்ச் வைக்காம ஏன் ஃபாரின்ல ஆடியோ லான்ச் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இங்க ஆடியோ லான்ச் வைக்காதது இங்க உள்ள ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஷஜ்வினோத் டைரக்ஷன் பண்ற இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். 24 மூவியோட பார்ட் 2 தனி ஒருவன் பார்ட் 2 பத்திலாம் கேக்குறீங்க. 24 மூவியோட பார்ட் 2 ஃபியூச்சர்ல வரும். இதை நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். தனி ஒருவன் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். வரணமாயிரம் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. 42 கோடி கிட்ட இதோட வசூல் வரும். முத்தையாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. முத்தையா டைரக்ஷன்ல இப்பதான் ரேம்போன்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, டைரக்டா ஓடிடில. இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கிடைக்கல. அடுத்த படம் அப்டேட் வந்தா நான் சொல்றேன். எல்ஐகே மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை பத்தி ரீசெண்டா தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. இந்த சீரீஸ் பிரீமியர் ஆயிடுச்சு. இதை நான் இன்னும் பார்க்கல. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சாட்டர்டே சண்டேல தான் இந்த சீரீஸ் பார்க்கணும். துப்பறிவாளன் 2 வருமானு கேட்டிருக்காரு. இந்த படமும் ஃபியூச்சர்ல நடக்கும். விஷால் இப்ப மகடம் படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து துப்பறிவாளன் 2 தான் ஒரு டைரக்ஷன் பண்ணுவாரு. ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னா ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணுமான்னு கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் தான் ரீரிலீஸ் பண்றது. அந்த படத்துக்கான ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான டவுட்லாம் இருந்தா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க நண்பா. இது நான் இங்க சொல்லக்கூடாது. இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் சீக்கிரமே போடுறேன். இந்த 2 கொஸ்டின்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் பழைய வீடியோஸ் பாருங்க. இதெல்லாம் ஒரு வாரத்துல பேசி முடிக்கிற விஷயம் இல்ல. இந்த 2 கொஸ்டினும் நிறைய இதை பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பழைய வீடியோஸை பாருங்க. நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் இந்தியன் 2. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஸோ வேற கமெண்ட் இருந்தா கேளுங்க.